نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وابشروا بالجنة التي كنتم توعدون صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم الدنيا سجن المؤمن وجنة الكافر أو كما قال عليه السلام சர்வ புகழும் புகழ்ச்சியும் வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்துக்கு சத்திய தூதராகவும் சன்மார்க்க போதகராகவும் சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை உலகத்தில் யாரெல்லாம் பின்பற்றி வாழ்ந்தார்களோ அத்தகைய உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று வேண்டிக் கொண்டதன் பின்னால் புனிதமிகு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லமாம் மஸ்ஜிதுக்கு வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய நெஞ்சங்களே, வாழக்கூடிய காலத்தில் எப்பொழுதும் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழ்ந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தினும் நசீஹத் செய்து கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் ஒரு சிறந்த வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறார். குறிப்பிட்ட கால வாழ்க்கையாக இருந்தாலும் உலக வாழ்க்கையில் சந்தோஷம், கஷ்டம், நெருக்கடிகள், பிரச்சனைகள் என்ற பல வகையான பல விதங்களை அல்லாஹ் எங்களுக்கு வைத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, உலகத்தில் யாருக்கும் கஷ்டமான வாழ்க்கை தான் நிரந்தரம் என்பது கிடையாது. சந்தோஷமான வாழ்க்கை மாத்திரம்தான் என்பதும் கிடையாது. சில காலங்கள் அல்லாஹ் சந்தோஷத்தை கொடுக்குகிறான், சில காலங்கள் கஷ்டத்தை கொடுக்குகிறான், சில காலங்கள் நெருக்கடிகளை கொடுக்குகிறான். கண்ணியமானவர்களே, எல்லாருக்கும் அல்லாஹ் எல்லா நிலைமையையும் வைத்திருக்கிறான். அனைத்து மனிதர்களுக்கும் சந்தோஷம் இருக்கிறது, கவலை இருக்கிறது, நெருக்கடி இருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பேசுகிறான். து'தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அல்லாஹ் குர்ஆனில் கேட்கிறான், யாருடைய முயற்சியாலையும் யாரையும் யாருக்கும் ஆட்சியில் அமர்த்த முடியாது. துத்தில் முல்க மன் தஷா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு தான் பதவியை, ஆட்சியை, பொறுப்பை கொடுக்குகிறான். வதன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா, யாருடைய முயற்சியாலும் யாரையும் ஆட்சியிலிருந்து பதவியிலிருந்து கலட்ட முடியாது, பறிக்க முடியாது. அல்லாஹ் தான் நாடக்கூடிய மக்களை ஆட்சியிலிருந்து கலட்டுகிறான், பறிக்குகிறான். யாருடைய முயற்சியாலும் யாரையும் கண்ணியப்படுத்த முடியாது. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, யாரை நாடுகிறானோ அவர்களை அவனை கண்ணியப்படுத்துகிறான். யாருடைய ஆட்சியாலும் யாருடைய முயற்சியாலும் யாரையும் கேவலப்படுத்த முடியாது. அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ, யாரை நாடுகிறானோ அவர்களை தான் அல்லாஹ் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய ஆட்சி ரொம்ப பிரம்மாண்டமானது. மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம் அந்த காலத்தில் வெள்ளையர்களாக இருந்தார்கள். ஃபிரௌனுடைய கூட்டம் கருப்பர்கள், நூபிகளாக இருந்தார்கள்.
தற்காலத்தில் கூட வெள்ளையர்கள் கருப்பர்களுக்கு இடையில் பிரச்சனைகள் நடப்பது போல் அந்த காலத்திலும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலும் வெள்ளையர்கள் கருப்பர்கள் என்று சண்டை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மூசா அலைஹிஸ்ஸலாம் பாதையோரமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு வெள்ளையரும் கருப்பரும் சண்டை பிடித்துக் கொண்டிருந்தார். மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கூட்டத்தை சேர்ந்த அந்த வெள்ளையருக்கு சப்போர்ட் பண்ணுவதற்காக வேண்டி அந்த கருப்பு இனத்தைச் சேர்ந்த அந்த நூபியை லேசாக தள்ளிவிட்டான். தள்ளிவிட்ட உடனே அந்த கருப்பன் அப்படியே வஃபாத்தாகிவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அவ்வளவு ஒரு பெரிய பலத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்திருந்தான். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் பேசுகிறார்கள். وَكَلَّمَ اللَّهُ مُوسَى تَكْلِيمًا. மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடன் பேசினார்கள். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆசை வந்தது, நான் அல்லாஹ்வை பார்க்க வேண்டும். அல்லாஹ்விடம் கேட்டார்கள். قَالَ رَبِّ أَرِنِي أَنظُرْ إِلَيْكَ. யா அல்லாஹ், உன்னை நான் பார்க்க ஆசைப்படுகிறேன், எனவே உன்னை எனக்கு காட்டி விடுவாயாக என்று கேட்டார்கள். அல்லாஹ் சொன்னான், قَالَ لَن تَرَانِي. உங்களால் என்னை பார்க்க முடியாது. وَلَكِنْ انظُرْ إِلَى الْجَبَلِ فَإِنِ اسْتَقَرَّ مَكَانَهُ فَسَوْفَ تَرَانِي. அப்படித்தான் நீங்கள் பார்க்கத்தான் வேண்டுமாக இருந்தால் இந்த மலைக்கு அருகில் வாருங்கள். அந்த மலை அதே இடத்தில் இருக்குமாக இருந்தால் உங்களால் என்னை பார்க்க முடியும் என்பதாக சொன்னான். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த மலைக்கு அருகில் வருகிறார்கள். فَلَمَّا تَجَلَّى رَبُّهُ لِلْجَبَلِ جَعَلَهُ دَكًّا. அல்லாஹ்வுடைய ஒரு வெளிச்சம் அந்த மலையில் பட்டது. உடனே وَخَرَّ مُوسَى صَعِقًا. அல்லாஹ்வுடைய வெளிச்சம் பட்டவுடன் அந்த மலை சின்னாபின்னமாக ஆகிவிட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் மயங்கி விழுந்து விட்டார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய ஆட்சி பிரம்மாண்டமானது. لو كانت الدنيا تعدل عند الله جناح بعوضة ما سقى كافرا منها شربة ماء. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிற்கு இந்த உலகம் ஒரு கொசுவுடைய இறக்கைக்கு கூட பெருமதியாக இருக்கும் என்று சொன்னால், ஒரு காஃபிருக்கு ஒரு மிடர் தண்ணீர் கூட அல்லாஹ் குடிப்பதற்கு கொடுத்திருக்க மாட்டான் என்பதாக சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதன் என்ற ஒருவனுடைய வாழ்க்கையில் 5 முக்கியமான விடயங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். 5 முக்கியமான அம்சங்களை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். முதலாவது அம்சம்தான் யகீன், அல்லாஹ் மீது ஒரு உறுதி, அல்லாஹ் மீது ஒரு நம்பிக்கை. இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இந்த மனிதன் எவ்வளவு என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான், என் மீது எந்த அளவு உறுதி வைத்திருக்கிறான். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வளமையாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் இருந்து பணங்கள் வந்து கொண்டிருந்தது. வாழ்வாதார நெருக்கடி, பொருளாதார நெருக்கடிகளிலிருந்து அவர்கள் சற்று குறைவடைவதற்காக வேண்டி பணங்கள் வந்து கொண்டிருந்தது. கொஞ்ச காலமாக முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து எந்த ஒரு பணமும் வரவில்லை. இப்பொழுது ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யோசித்தார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதுவோம், கடிதம் எழுதி அனுப்புவோம் என்று கடிதம் எழுத ஆரம்பித்த உடனே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு லேசாக தூக்கம் வந்தது. தூக்கத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டார்கள், ஹசனே, உங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன நெருக்கடி? சொன்னார்கள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என் அன்பு தந்தையே, எனக்கு வாழ்க்கையில் நெருக்கடியாக இருக்கிறது, பிரச்சனையாக இருக்கிறது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். اللهم اخذف في قلبي رجاءك واقطع رجائي عمن سواك حتى لا أرجو أحدا غيرك. اللهم وما ضعفت عنه قوتي وقصر عنه عملي ولم تنتهي إليه رغبتي ولم تبلغه مسألتي ولم يجري على لساني مما أعطيت أحدا من الأولين والآخرين من اليقين فخصني به يا رب العالمين. இந்த துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். இந்த துஆவை நீங்கள் ஓதி வாருங்கள்.
ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கிழமை இந்த துஆவை ஓதினார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கேட்காமலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1.5 கோடி திர்ஹத்தை அனுப்பி வைத்தான். தங்க நாணயத்தை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யுத்தத்துக்கு போனால் சொல்லுவார்கள் என்ன தெரியுமா? எனக்கு முன்னால் காஃபிர்கள் 1,00,000 பேர் வந்தால், என்னை எதிர்ப்பதற்காக வேண்டி 1,00,000 காஃபிர்கள் வந்தாலும் நான் ஒரு தனி மனிதனாக நின்று அவர்கள் அனைவரையும் எதிர்ப்பேன் என்று சொல்லுவார்கள். சஹாபாக்கள் கேட்பார்கள், 1,00,000 பேரை எப்படி உங்களால் எதிர்க்க முடியும்? சொல்லுவார்கள் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இன்னி அஸ்குருல்லாஹ வ அனா ஹய்யுன் ஃபஹும் அம்வாத், நான் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறேன், எனவே நான் உயிருள்ள ஒரு மனிதன். அல்லாஹ்வை திக்ர் செய்யாத, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தாத இந்த காஃபிர்கள் எனக்கு முன்னால் ஒரு தூசிக்கு கூட இடையில்லாதவர்கள் என்பதாக சொல்லுவார்கள். அந்த காஃபிர்களுக்கு நான் அஞ்ச மாட்டேன் என்பதாக. கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, அல்லாஹ் மீது அவ்வளவு நம்பிக்கை இருந்தது. ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் கூட்டிக் கொண்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கர்பலா என்ற இடத்துக்கு போவார்கள். போய் சொல்லுவார்கள், மகன் ஹுசைனே, இந்த இடத்தில் தான் ஒரு நாள் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் வெட்டப்படுவீர்கள், கொல்லப்படுவீர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருந்தது நான் கொல்லப்படுவேன் என்று. நபி அவர்களுடைய வார்த்தை மீது யகீன் இருந்தது. கண்ணியமானவர்களே, தன்னுடைய முழு குடும்பத்தையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். அந்த கர்பலா என்ற இடத்துக்கு போய் ஷஹீதாகினார்கள். ஒரு நாள் மதீனாவில் சத்தம் கேட்குகிறது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஃபாத்தாகி விட்டார்கள் என்று மக்கள் எல்லாம் பீதி அடைகிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மயக்கத்தில் இருந்து எழுந்து சொன்னார்கள், நான் வஃபாத்தாகவில்லை. எப்பொழுது நான் வஃபாத்தாகுவேன் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுபஹுடைய தொழுகைக்காக வேண்டி ஒரு நாள் நான் எழுந்து மஸ்ஜிதுக்கு வரும்போது அபு முல்ஜிம் என்ற ஒருவன் என்னை கத்தியால் குத்துவார், அப்பொழுதுதான் நான் ஷஹீதாகுவேன். நபி அவர்களுடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை. எத்தனையோ பேர் இருக்கிறோம், துஆ கேட்கிறோம், ஆனால் துஆ கபூலாகுவதில்லை, துஆ கபூலாகுவது கிடையாது. காரணம் என்ன சகோதரர்களே? துஆவின் மீது, அல்லாஹ்வின் மீது எங்களுடைய யகீன் குறைபாடாக இருக்கிறது. அல்லாஹ் நம்பிக்கையை தான் பார்க்குகிறான். இந்த மனிதன் எவ்வளவு தூரம் என் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறான். நிறைய மக்கள் இன்னைக்கு துஆ செய்கிறாங்க, ஆனா துஆவுடைய எண்ணம் எப்படி தெரியுமா இருக்குது? துஆ கபூலாகினாலும் உண்டு, கபூலாகாட்டியும் உண்டு. கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, செய்யக்கூடிய துஆவிலே அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு எங்களுக்கு ஆகப்பெரிய ஆயுதம் துஆ. கண்ணியமானவர்களே, இரண்டாவது விஷயம் தான் அல்லாஹ் எதிர்பார்க்கக்கூடியது தக்வா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் இறையச்சத்தை எதிர்பார்க்கிறான். தக்வா என்று எவ்வளவு கேள்விப்பட்டிருப்போம். தக்வா என்றால் என்ன? தக்வா என்றால் என்ன? உண்மையான யதார்த்தம் என்ன? கண்ணியமானவர்களே, சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உலமாக்கள் சொல்கிறார்கள், ஐயக்ஷல்லாஹ ஃபிஸ்ஸிர்ரி வல் அலானியா. தக்வா என்றால் என்ன தெரியுமா? இரகசியமான நிலையிலும் அல்லாஹ்வை பயப்படுவது, பரகசியமான நிலையிலும் அல்லாஹ்வை பயப்படுவது, இரண்டு நிலைமையிலும் அல்லாஹ்வை பயப்படுவது. இதுதான் தக்வா. மக்களுக்கு முன்னால நல்லவர் மாதிரி இருக்கிறாரு, அவருடைய இரகசியம், அவருடைய தனிமை பாவத்தில் இருக்குகிறது. கண்ணியமானவர்களே, இதுவல்ல தக்வா. இரண்டு நிலைமையிலும் அல்லாஹ்வை பயப்படுகிறார். சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அத்தக்வா ஹாஹுனா வ அஷ்ஆர இலா ஸத்ரி. தக்வா என்பது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் தான் உண்டாகும், உள்ளத்தை தான் தக்வா உண்டாகும். வ அஷ்ஆர இலா ஸத்ரி. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அலா வ இன்ன ஃபில் ஜஸதி முத்கத்தன் இதா ஸலஹத் ஸலஹல் ஜஸது குல்லுஹு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லுஹு அலா வ ஹியல் கல்ப். ஒவ்வொரு மனிதனுடைய உடம்பிலும் அல்லாஹ் ஒரு துண்டை வைத்திருக்கிறார். அந்த துண்டு சீராகி விட்டதென்றால் முழு உடம்பும் சீராகிவிடும். அந்த துண்டு சீர்கெட்டு விட்டதென்றால் முழு உடம்பும் சீர்கெட்டு விடும். அதுதான் உள்ளம் என்பதாக சொன்னார்கள். இந்த உள்ளத்தில் பாவமான சிந்தனைகள், கெட்ட சிந்தனைகள், பாவமான யோசனைகள், மற்ற மனிதர்களை பற்றிய கெட்ட எண்ணங்கள் இருக்கும் போது, கண்ணியமானவர்களே, இந்த உள்ளத்துக்கு தக்வா இடம் பிடிக்காது. இந்த உள்ளத்தில் தக்வா வராது. காரணம், உள்ளத்தில் பாவங்கள் நிறைந்திருக்கிறது. எனவே அல்லாஹ்வுடைய பயத்தை உண்டாக்குவதற்காக முயற்சி செய்கிறோம்,
ஆனால் உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய பயம் வருவது கஷ்டமாக இருக்கிறது. காரணம் கண்ணியமாக உள்ளத்தில் பாவம் நிறைந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். ஒரு தக்வா உள்ள மனிதனுடைய அடையாளத்தை அல்லாஹ் பேசுகிறான். 3 அடையாளங்களை அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான். வஸாரிஊ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹா ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். சுவர்க்கத்தை நாங்கள் தக்வா உள்ள மக்களுக்காக வேண்டித்தான் தயார் செய்து வைத்திருக்கிறோம். 3 அடையாளங்கள். முதலாவது அடையாளம் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத் தர்ரா. இரகசியமான நிலையிலும் அல்லாஹ்வை பயப்படுவார், பரஹசியமான நிலையிலும் அல்லாஹ்வை பயப்படுவார். அது மாத்திரமல்ல, இரகசியமான நிலையிலும் பரஹசியமான நிலையிலும் அல்லாஹ்வுக்காக வேண்டி சதகா கொடுப்பார். சில மக்கள் சதகா கொடுக்குறாங்க, நிறைய தான தர்மங்கள் செய்கிறாங்க. ஆனால் கண்ணியமானவர்களே, அதை இன்னைக்கு பெரிய அளவில் வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் தக்வா உள்ள ஒரு மனிதன் சதகா கொடுப்பார், இரகசியமாக கொடுப்பார், பரஹசியமாகவும் கொடுப்பார். இரண்டாவது அடையாளம் கண்ணியமானவர்களே, வல் காதிமீனல் கைத். தக்வா உள்ள மனிதனுடைய பார்த்து அல்லாஹ் பேசக்கூடியது கோபத்தை கட்டுப்படுத்துவான். மூன்றாவது அடையாளம் கண்ணியமானவர்களே, வல் ஆஃபீனா லின்னாஸ். மக்களை மன்னித்து வாழ்வார். இந்த 3 அடையாளங்களையும் அல்லாஹ் தக்வா உள்ள ஒரு மனிதனை பார்த்து பேசுகிறார். வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய பயம் வர வேண்டுமா? ஒரு கவிஞர் படிக்கிறார், என்ன தெரியுமா? தஸவ்வத் மினத் துகா ஃபஇன்னக லா தத்ரி. வாழ்க்கையில எதை சம்பாதிக்காட்டியும் பரவாயில்ல, தக்வா அல்லாஹ்வுடைய பயத்தை சம்பாதிங்கள். فإنك لا تدري إذا جن عليك ليل هل تعيش إلى الفجر. இரவை அடைந்தால் மறுநாள் காலையை அடைவீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது. وكم من فتن أصبح وأمسى ضاحكا. எத்தனையோ வாலிபர்கள் காலை பொழுதை சந்தோஷமாக கழிக்குகிறார்கள், அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லாத முறையில் கழிக்குகிறார்கள். மாலை பொழுதை சந்தோஷமாக கழிக்குகிறார்கள். وقد نسجت أطفاله وهو لا يدري. அன்று அவர் கஃன் செய்யப்பட போகிறார், அன்று அவர் அல்லாஹ்விடம் ஒப்படைக்கப்பட போகிறார் என்பது அவருக்கு தெரியாது. கண்ணியமான பெரியார்களே, சகோதரிகளே, மேலும் படிக்கிறார். وكم من صغير يرتجى طول عمره. எத்தனையோ சிறுவர்கள் இருக்கிறார்கள், நீடூழி காலம் வாழ வேண்டும், பெரிய பெரிய ஆசைகள் வைக்கிறார்கள். وكم من سقيم مات بغير علة وكم من صحيح مات بغير علة. எத்தனையோ ஆரோக்கியமான மக்கள் இன்று காரணமின்றி வஃபாத்தாகி கொண்டே போகிறார்கள். وكم من سقيم عاش حينا من الدهر. எத்தனையோ நோயாளிகள் நீடூழி காலம் வாழ்ந்து கொண்டே போகிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே தக்வாவை சம்பாதிக்க வேண்டும். பாகிஸ்தானுடைய முஃப்தி மௌலானா தகி உஸ்மானியுடைய தந்தை முஃப்தி ஷக்கியா அவர்கள் எப்பொழுதும் அல்லாஹ்வுடைய ஞாபகத்திலே தன்னை கழிப்பார்கள். சொல்லுவார்கள், எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு கவலை தான் இருக்கிறது. என்ன தெரியுமா? பஹானா பீஷா போனால், சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி மலசல கூடங்களுக்கு சென்றால் அங்கு அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது கஷ்டமாக இருக்கிறது. அங்கு அல்லாஹ்வை ஞாபகம் செய்ய முடியாது, திக்ர் செய்ய முடியாது. இது தான் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது என்று சொல்லுவார்கள். கொஞ்ச காலத்துக்கு பின்னால் மக்களிடத்தில் சொன்னார்கள், எனக்கு இப்பொழுது அந்த கவலையும் கிடையாது. சிறுநீர் கழிப்பதற்காக வேண்டி பஹானா பீஷா போனால், மலசல கூடங்களுக்கு சென்றால் அங்கு உள்ள லோட்டாக்களை சுத்தம் செய்கிறேன், அதே போல் அங்குள்ள மலசல கூடங்களை நான் சுத்தம் செய்கிறேன். எனவே அந்த நேரத்திலும் கூட நான் நன்மையை சம்பாதிக்கிறேன் என்பதாக சொல்லுவார்கள். கண்ணியமானவர்களே, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு ஒரு பெரிய சஹாபி. ஆரம்பமாக இஸ்லாத்தை ஏற்றவர்கள், நபி அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர்கள், சௌர் குகையில் நபி அவர்களுடன் தங்கியவர்கள். கண்ணியமானவர்களே, இவர்கள் என்ன தெரியுமா சொல்லுவார்கள்? كيف حالي يا إلهي ليس لي خير أمل سؤفاني كثير زاد طاعتي قليل خذ بلطفك يا إلهي من له زاد قليل مفلس بالصدق يأتي عند بابك يا خليل كلنا ندعو بك يا رب في خف سماء أين موسى أين عيسى أين يحيى أين نوح أنت يا صديق
ஆஸின் துப் இலல் மௌலல் ஜலீல். சொல்வார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், கைஃப ஹாலி யா இலாஹி லைஸ லி கைருன் அமல், நான் செஞ்ச எந்த அமலும் எனக்கு போதுமானதாக கிடையாது. சுஅஃபாலி கஸீருன் ஜாது தாஅதி கலீல், நிறைய பாவங்கள் தான் செய்திருக்கிறேன், அல்லாஹ்வை வழிபட்டது குறைவாக இருக்கிறது. தொடர்ந்தும் அந்த கவிதையை படிப்பார்கள். நபிமார்கள் அவர்களுடைய அந்தஸ்தை அடைந்து விட்டார்கள், என்னுடைய நிலைமை என்னவாகுமோ என்று பதறுவார்கள். இதை கேட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅம்மா அன்த யா அபா பக்கர் அவ்வல் மன் யதுகுலுல் ஜன்னத மின் உம்மத்தி அபூபக்கர். அபூபக்கரே, நீங்கள் கவலைப்பட வேண்டாம், என்னுடைய உம்மத்தில் முதலாவது நீங்கள் தான் சுவர்க்கத்துக்கு போவீர்கள் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, அடுத்த விடயம்தான், மூன்றாவது விடயம்தான் ஈமான் என்பது. ஈமானை பற்றி என்ன விளங்கி வைத்திருக்கிறோம்? அல்லாஹ் மீது நம்பிக்கை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், நம்பிக்கை உள்ள மக்கள், ஈமான் உள்ள மக்கள் எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அடையாளம் எப்படி இருக்கும்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுகிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும். முதலாவது அடையாளம், ஈமான் உள்ள மனிதனுக்கு முதலாவது அடையாளம், அல்லாஹ்வை பற்றி பேசப்பட்டால், ஒரு பயானில் அல்லாஹ்வை பற்றி கேட்குகிறான், அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கேட்குகிறான், அல்லாஹ்வுடைய பயத்தால் அவருடைய உள்ளம் நடுநடுங்கும். இரண்டாவது அடையாளம், وَإِذَا تُلِيَتْ عَلَيْهِمْ آيَاتُهُ زَادَتْهُمْ إِيمَانًا. குர்ஆனை காதால கேட்கிறார் அல்லது குர்ஆனை வாசிக்கிறார், குர்ஆனில் சொல்லப்படக்கூடியதை சிந்திக்கிறார், இந்த நேரத்தில் அவருடைய ஈமான் அதிகரித்து கொண்டே போகும். மூன்றாவது அடையாளம் கண்ணியமானவர்களே, وَعَلَى رَبِّهِمْ يَتَوَكَّلُونَ. அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவராக இருப்பார். அனைத்து நபிமார்களுக்கும் ஈமானுடைய சோதனை வந்தது. ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம், அல்லாஹ் பூமிக்கு அனுப்பியிருந்தான், அல்லாஹ்விடத்தில் எவ்வளவு கெஞ்சினார்கள். கடைசியாக கேட்டார்கள், ரப்பனா இக்ஃபிர் லனா ذுனூபனா வ خطايانا குல்லஹா. அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. யா அல்லாஹ், நிறைய பாவங்கள் செய்துட்டேன் யா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், என்னை மன்னித்து விடுவாயாக. கண்ணியமானவர்களே, அதற்கு பின்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு மன்னிப்பு கொடுக்கப்பட்டது. யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் மீனுடைய வயிற்றிலிருந்து தவித்தார்கள். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், நான் உண்மையில் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருக்கிறேன் யா அல்லாஹ், உன்னை தவிர உதவி செய்வதற்கு யாரும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம் வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் எங்களிடத்தில் கேட்டார், ஃபஸ்தஜப்னா லஹு, அவருடைய துஆவை நாம் ஏற்றுக்கொண்டோம், வனஜ்ஜைனாஹு மினல் கம், அவருடைய கவலையிலிருந்து அவருக்கு வெற்றியை கொடுத்தோம், வகதாலிக நுன்ஜில் முஃமினீன். முஃமின்கள் யாரெல்லாம் இந்த துஆவை ஓதி பிரச்சனைகளிலிருந்து ஈடேற்றம் தேடுகிறார்களோ அவர்களுடைய பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் ஈடேற்றத்தை கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் பேசுகிறார். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பிலே போடப்படும் போது சொன்னார்கள், ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வகீல் வ நிஅமல் மௌலா வ நிஅமன் நஸீர். என்னுடைய இரட்சகன் எனக்கு இருக்கிறான், அவன் போதுமானவன். இந்த வார்த்தையை கேட்டு அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். எங்களுக்கு பிரச்சனை வருகிறது, நெருக்கடிகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, எப்பொழுது அல்லாஹ்வுடைய பெயரை ஞாபகப்படுத்தினோம், என்னுடைய இரட்சகன் எனக்கு உதவி செய்வான் என்று எப்பொழுது நாங்கள் எங்களுடைய வாயால் வெளிப்படுத்தினோம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் இந்த வார்த்தையை சந்தோஷப்பட்டு நெருப்புக்கு அல்லாஹ் வஹி இறக்கினான். என்ன தெரியுமா? யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். நெருப்பே, நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு குளிராகவும் சாந்தியாகவும் இருந்துவிடு என்பதாக. கண்ணியமானவர்களே, அதே மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு சோதனை வந்தது. கடலுக்கு முன்னால் வைத்து மக்கள் சொன்னார்கள், இன்னால முதுரகூன், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, நீங்கள் எங்களை ஃபிரௌனிடம் மாட்டி விட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், கால கல்லா இன்ன மஅய ரப்பி சயஹ்தீன். அப்படி கிடையாது, அல்லாஹ் என்னுடன் இருக்கிறான், எனக்கு அவன் உதவி செய்வான். இந்த வார்த்தையை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டான்.
அல்லாஹ் சொன்னான் ஃபஅவ்ஹைனா இலா மூஸா நித்ரிப் பிஅஸாக்கல் பஹர். அல்லாஹ் கடலுக்கு வஹி இறக்கினான், மூஸா அலைஹிஸ்ஸலாத்துக்கு வஹி இறக்கினான் அஸாவை கடலில் அடிக்கும்படி. இதே போல்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் பத்ர் யுத்தத்தில் சொன்னார்கள், இன்னல்லாஹ மானா, அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான், என்ன பிரச்சனை வந்தாலும் கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் எங்களுடன் இருக்கிறான் என்பதாக சொன்னார்கள். இந்த வார்த்தையை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்பட்டான். ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன். அல்லாஹ் முதலாவது உதவி செய்வது எப்படி தெரியுமா? முதலாவது ஒரு மனிதர் துஆ கேட்கிறார், உடனே அல்லாஹ்வுடைய உதவி அப்படியே வானத்திலிருந்து வானத்தை பொளந்து கொண்டு வாரல்ல. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உதவி முதலாவது அந்த பிரச்சனையிலிருந்து அல்லாஹ் நிம்மதியை கொடுக்கிறது. ஃபஅன்ஸலல்லாஹு ஸகீனத்தஹு அலா ரசூலிஹி வ அலல் முஃமினீன். நபி முஃமின் சஹாபாக்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முதலாவது அல்லாஹ் நிம்மதியை கொடுத்தான். இரண்டாவது வஅன்ஸல ஜுனூதன் லம் தரவுஹா, பெரும் படையை இறக்கி அல்லாஹ் உதவி செய்தான். கண்ணியமானவர்களே, இந்த ஈமான் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வர வேண்டும். நான்காவது விஷயம்தான் பொறுமை, சபுர். கண்ணியமானவர்களே, பொறுமை என்று சொல்லும் போது அஸ்ஸபுரு அலல் இதாஅ, அல்லாஹ்வை வணங்கும் விஷயத்தில் 5 நேரம் மஸ்ஜிதுக்கு வந்து தொழும் விஷயத்திலே பொறுமையாக இருப்பது. இரண்டாவது அஸ்ஸபுரு அலல் மஆசி, பாவங்கள் செய்யாமல் பொறுமையாக இருப்பது. மூன்றாவது அஸ்ஸபுரு அலல் மசாயிப் அவில் மஷாதித். கண்ணியமானவர்களே, அது கஷ்டங்கள், பிரச்சனைகள், நெருக்கடிகள் வரும்போது அதிலிருந்து பொறுமையாக இருப்பது. நான்காவது தான் அஸ்ஸபுரு அலல் முபாஹ், சில விடயங்கள் இஸ்லாம் எங்களுக்கு அனுமதித்திருக்கிறது, இதை செய்யலாம் என்று, அந்த விடயங்களும் எனக்கு தேவையில்லை என்று தவிர்த்து பொறுமையாக இருப்பது. ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஒரு பெண்மணி ஓடி வந்து கேட்டார், யா ரசூலல்லாஹ், எனக்கு காக்காவளி நோய் பிடித்திருக்கிறது, எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக கேட்டார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பெண்மணியே, உனக்காக நான் துஆ செய்தால் அல்லாஹ் அந்த துஆவை ஏற்றுக்கொண்டு உன்னுடைய நோயை அல்லாஹ் நிவர்த்தியாக்குவான். ஆனால் நீ பொறுமையாக இருந்தால் உன்னுடைய நோயை கொண்டு அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்தை தருவான் என்பதாக சொன்னார்கள். அந்த பெண்மணி கேட்டார், யா ரசூலல்லாஹ், நான் பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருவானா? நான் மௌத்து வரைக்கும் பொறுமையாக இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தரட்டும் என்பதாக சொன்னார்கள். அதற்கு பின்னால் அந்த பெண்மணி சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு இந்த நோய் வரும்போது, இந்த காக்காவளி நோய் வரும்போது என்னுடைய ஆடைகள் என்னை அறியாமல் அங்கிட்டு இங்கிட்டு ஆகுது யா ரசூலல்லாஹ். அந்த நேரம் நோய் வரும்போது அந்த ஆடைகள் என்னை அறியாமல், ஆடைகள் வெளியாகாமல் இருப்பதற்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக. கண்ணியமான பெரியார்களே, சாதுகளே, காதிசியா யுத்தம் நடக்குகிறது. தஜிலா நதி கேள்விப்பட்டிருப்போம். யூப்ரட்டிஸ் நதியை வெற்றி கொண்டவர்கள் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த சஹாபிக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்திருந்தார்கள், அல்லாஹும்ம ஷத்தித் ரம்யஹு வ அஜிப் தஅவதஹு. யா அல்லாஹ், இவருடைய ஆயுதத்தை கூர்மையாக்கி விடுவாயாக, இவருடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக. எந்த பிரதேசத்துக்கு போனாலும், எந்த நாட்டுக்கு போனாலும் வெற்றிக்கு மேல் வெற்றி கொண்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு ஒரு நெருக்கடி, ஒரு சோதனை உண்டாகிவிட்டது. கொஞ்ச காலத்துக்கு பின்னால் இவர்களுடைய 2 கண் பார்வைகளும் இல்லாமல் போய்விட்டது. இவர்கள் ஒரு முஸ்தஜாபு துஆவாக இருந்தார்கள். எந்த துஆ கேட்டாலும் அந்த துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். ஏன்? நபி அவர்கள் துஆ செய்திருந்தார்கள். கண்ணியமானவர்களே, மக்கள் எல்லாம் வந்து சொன்னார்கள், சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து, நீங்கள் துஆ செய்யலாமே, அல்லாஹ் உங்களுடைய கண் பார்வையை உங்களுக்கு மீட்டி தருவானே என்பதாக சொன்னார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நான் துஆ செய்ய மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் பொறுமையாக இருக்கிறேன், இந்த நோயுடன் நான் பொறுமையாக இருக்கிறேன், அல்லாஹ் எனக்கு சுவர்க்கத்தை தருவான் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு காய்ச்சல் வந்தால் ரொம்ப சந்தோஷம் வரும் என்று சொன்னார்கள். மக்கள் கேட்டார்கள், ஏன் உங்களுக்கு காய்ச்சல் வந்தால் விசேஷமாக சந்தோஷம் வருகிறது? சொன்னார்கள், கை வருத்தம் வந்தால், கால் வருத்தம் வந்தால், கை வலி வந்தால் அல்லாஹ் கையுடைய பாவத்தை மன்னிக்குகிறான், கால் வலி வந்தால் அல்லாஹ் காலுடைய பாவத்தை மன்னிக்குகிறான், காய்ச்சல் வந்தால் அல்லாஹ் முழு உடம்புடைய பாவத்தை மன்னிக்குகிறான் என்பதாக சொன்னார்கள். கண்ணியமான பெரியார்களே, சகோதரர்களே, ஒரு சஹாபி கஅப் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள், யா அல்லாஹ், எனக்கு நீ ஒரு காய்ச்சலை தந்துவிடு. துஆ கேட்டார்கள், எப்படி? எனக்கு ஒரு காய்ச்சலை தந்துவிடு.
என்னுடைய மௌத் வரைக்கும் அந்த காய்ச்சல் என்னோடு இருக்க வேண்டும். ஆனால் எந்த ஒரு அமளிபாதத்துக்கும் எந்த ஒரு தொழுகைக்கும் அந்த காய்ச்சல் எனக்கு தடையாக இருக்கக்கூடாது என்று துஆ கேட்டார்கள். மௌத் வரைக்கும் வரலாற்றாசிரியர்கள் இமாம் இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செய்கிறார்கள், மௌத் வரைக்கும் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு காய்ச்சல் இருந்தது என்பதாக. கண்ணியமானவர்களே, ஒரு நாள் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மக்களுக்கு பாடம் நடத்தி கொண்டிருந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள். இப்பொழுது சொன்னார்கள் மக்களை பார்த்து, உங்களுக்கு நோய் வந்திருக்கிறதா, ஒரு கஷ்டம் வந்திருக்கிறதா, அந்த நோயிலிருந்து மீள்வதற்கு ஷிஃபா தேடி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்விடத்தில் நோயிலிருந்து ஷிஃபாவை கேட்காதீர்கள் என்று சொன்னார்கள். மக்கள் எல்லாம் ஆச்சரியத்தில் ஆகிவிட்டார்கள். ஏன் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹ் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள்? துஆ கேட்காதீர்கள், ஏன் தெரியுமா? அந்த நோய் ஒரு ரஹ்மத் என்று சொன்னார்கள். திடீரென்று ஒரு மனிதர் வந்தார். வந்து சொன்னார், இமாம் அவர்களே, எனக்கு வெண்குஷ்டம் நோய் வந்திருக்கிறது, எனக்கு வெண்குஷ்டம் நோய் வந்திருக்கிறது, எனவே எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னார். அந்த அத்தனை லட்சம் பேருக்கு முன்னால் கையேந்தி துஆ செய்தார்கள். எப்படி தெரியுமா? யா அல்லாஹ், நோய் என்பதும் உன்னுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது, ஆஃபியத் என்பதும் உன்னுடைய ரஹ்மத்தாக இருக்கிறது. எனவே இந்த நோய் என்ற உன்னுடைய ரஹ்மத்தை தாங்கிக் கொள்ளும் மனப்பான்மை எங்களுக்கு கிடையாது. எனவே இந்த நோய் என்ற ரஹ்மத்தை நீக்கிவிட்டு ஆஃபியத் என்ற ரஹ்மத்தை எங்களுக்கு தந்து விடுவாயாக யா அல்லாஹ் என்று அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் துஆ கேட்டார்கள். கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஐந்தாவது ஒரு மனிதனிடத்தில் எதிர்பார்க்கக்கூடியதுதான் தவக்குல் என்பது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் மீது நம்பிக்கை. எத்தனை பேர்கள் இருக்கிறோம் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்கள்? பிரச்சனைகள் கஷ்டங்களின் போது அல்லாஹ் மீது நம்பிக்கை வைத்தவர்கள். அல்லாஹ் சொல்கிறான், என்ன தெரியுமா? வஅலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். உள்ளத்தில் ஈமான் இருந்தால்தான் பிரச்சனைகள் வரும்போது, கஷ்டங்கள் வரும்போது அல்லாஹ் இருக்குகிறான், அல்லாஹ் மீது நம்பிக்கை வைப்போம் என்ற எண்ணம் உள்ளத்தில் உண்டாகும். சகோதரர்களே, உள்ளத்தில் ஈமான் இல்லை, அல்லாஹ் மீது நம்பிக்கை இல்லை, கண்ணியமானவர்களே, எந்த ஒரு கட்டத்திலும் எங்களுக்கு அல்லாஹ் ஞாபகத்துக்கு வர மாட்டான். இன்னல்லாஹ யுஹிப்புல் முத்தவக்கிலீன். அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் விரும்புகிறான். வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ். யார் அல்லாஹ் மீது நம்பிக்கை வைக்கிறார்களோ, பிரச்சனைகள் வருகிறதா, பொருளாதார நெருக்கடியா, வாழ்வாதார நெருக்கடியா, குடும்ப பிரச்சனையா, அல்லாஹ் மீது கடைசி கட்டத்தில் நம்பிக்கை வைத்தாலும் அந்த கடைசி கட்டத்துடைய நம்பிக்கையையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரச்சனையை நிவர்த்தி செய்வதற்கு அல்லாஹ் தயாராக இருக்கிறார் என்பதாக. எனவே கண்ணியமான பெரியார்களே, சோதர்களே, சோதனையான காலம், பிரச்சனையான காலம், பிரச்சனைகள், சோதனைகள், நோய்கள் அதிகமாக வந்து கொண்டே இருக்கிறது. நோய்கள் வருவதற்கும் பிரச்சனைகள் வருவதற்கும் ஆக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? நாங்கள் செய்த பாவங்களாக இருக்கிறது. அல்லாஹ் குர்ஆனில் பேசுகிறான், ரெண்டு காரணத்தால் அல்லாஹ் எங்களை சோதிப்பான். முதலாவது காரணம், வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். நாங்கள் செய்த பாவத்தால் அல்லாஹ் எங்களை சோதிப்பான். நாங்கள் செய்த பாவம் எங்களுடைய நோய்க்கு காரணமாக இருக்கும். நாங்கள் செய்த பாவம் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையின் நெருக்கடிக்கு காரணமாக இருக்கும். நாங்கள் செய்த பாவம் எங்களுடைய வியாபாரத்தின் நெருக்கடிக்கு காரணமாக அல்லாஹ் ஆக்குவான். இரண்டாவது காரணம் கண்ணியமானவர்களே, வமா அஸாபகும் மின் முஸீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதின் நாஸ். சமூகம் செய்யும் பாவம், இந்த பாவத்தாலும் அல்லாஹ் எங்களை சோதிப்பான், எங்களுக்கு நெருக்கடி தருவான். சமூகம் பாவத்தில் இருக்கிறது, சமூகம் பாவம் செய்கிறது என்று எங்களுக்கு பார்த்து கொண்டிருக்க சொல்லவில்லை இஸ்லாம். கண்ணியமானவர்களே, சமூகம் பாவத்தில் இருக்குகிறதா? மையரா மின்கும் முன்கரன் ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. ஒரு பாவத்தை கண்ணால் பார்க்கிறீர்களா? ஒரு தவறை கண்ணால் பார்க்கிறீர்களா? ஃபல்யுகையிர்ஹு பியதிஹி. உடனே உங்களுடைய கையால் தடுங்கள் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறது. அப்படி முடியவில்லையா? ஃபமல்லம் யஸ்ததா ஃபபிலிசானிஹி. கையால் தடுக்க முடியவில்லையா? உங்களுடைய நாவால் தடுங்கள். வமல்லம் யஸ்ததா ஃபபிகல்பிஹி. உங்களுடைய நாவால் கூட தடுக்க முடியாவிட்டால் உள்ளத்தால் இது பாவம் என்று எண்ணுங்கள் என்பதாக இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. சொன்னார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ன ரிஸ்க ல யுஹ்ரமு ரஜுல பிதம்பின் யுஸீபுஹு. பொருளாதார நெருக்கடி, பொருளாதார நெருக்கடி, வியாபார நெருக்கடி என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் செய்யக்கூடிய பாவத்தால் அல்லாஹ் உங்களுடைய வியாபாரத்தில் நெருக்கடியை அல்லாஹ் உண்டாக்கி கொண்டிருக்கிறார். சில மக்கள் நல்லா சம்பாதிக்கிறார்கள், நல்ல வியாபாரம் நடக்குகிறது, ஆனாலும் அல்லாஹ் வாழ்க்கையில் உள்ளத்தில் ஒரு நெருக்கடியை வைத்திருக்கிறார். وَمَن يَعْشُ عَن ذِكْرِ الرَّحْمَنِ نُقَيِّضْ لَهُ شَيْطَانًا فَهُوَ لَهُ قَرِينٌ.
அப்படியே தொடர்ந்து பாவத்திலே இருக்கிறாரு. வாழ்க்கையில மாற்றம் ஒன்று வாரல்ல, திருந்திரல்ல, எதை சொன்னாலும் கேட்கிறல்ல, கண்ணியமானவர்களை காதுக்கே எடுக்கிறல்ல. அப்படியும் நிறைய மக்கள் இருக்கிறாங்க. இவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யாஷுவான் திக்ரி ரஹ்மான், தொடர்ந்தும் பாவத்திலே இருக்கிறாரு. நுகையிர் லஹு ஷைத்தான், அல்லாஹ் ஒரு ஷைத்தானை அந்த மனிதனுக்கு சாட்டி ஃபஹுவ லஹு கரீன், அந்த ஷைத்தானை அவருடைய நண்பனாகவும் அல்லாஹ் ஆக்கி விடுவார். கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்கிறான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. பாவத்தில் வாழ்றாரு, அல்லாஹ்வை மறந்து வாழ்றாரு, தொழுகையை விட்டு வாழ்றாரு. கண்ணியமானவர்களே, எவ்வளவு தான் இன்னைக்கு பேசினாலும் மக்களுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் திருத்தங்கள் வருவது என்பது ரொம்ப குறைவாக இருக்கிறது. இன்று கூட நாங்கள் பார்க்கிறோம், எத்தனையோ மக்கள் ஜுமாவுக்கு பயான் நடந்து கடைசி கட்டத்தில் வந்து சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ மக்களை நாங்கள் பார்த்து கொண்டிருப்போம். ஒரு கிழமையில் ஒரு உபதேசத்தை கேட்பதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதென்றால் அது ஜுமாவில் மாத்திரம்தான் கிடைக்கிறது. வேறெங்கும் எங்களுடைய மக்கள் நிறைய பேர் பயானை போனில் கேட்கிறார்கள், வேறு வேறு இதில் கேட்கிறார்கள். மாற்றம் உண்டாவது கிடையாது. இன்று எமது சமூகத்தில் பிரச்சாரம் என்ற ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது ஜுமா பயான் மாத்திரமாகத்தான் இருக்கிறது. அதில் கூட நாங்கள் நேரத்தை ஒடுக்க தவறிவிட்டோம் என்றால் கண்ணியமானவர்களே, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய முடிவு, எங்களுடைய நிலைமை என்னவாகும் என்பதை நாங்கள் பயந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தொடர்ந்தும் செய்கிறார். வாழ்க்கையில் நெருக்கடிகள் பிரச்சனைகளுக்கு ஆக முக்கிய காரணம் எங்களுடைய பாவங்களாக இருக்கிறது. எனவே பாவத்தில் இருந்து மீள்வதற்கு ஒரே வழி தக்வா. ஆரம்பத்தில் பேசியது போல் அல்லாஹ் சொல்கிறான், ஒமை யத்தகில்லாஹ், யார் அல்லாஹ்வை பயந்து வாழ்கிறாரோ, இரகசியம் பரகசியம் அல்லாஹ்வை பயப்படுகிறாரோ, வேற எந்த வழியும் கிடையாது. திருந்துவதற்கு வழி ஒரே ஒரு வழிதான், அல்லாஹ்வுடைய பயம். ஒமை யத்தகில்லாஹ் யஜ்அல் லஹு மக்ரஜா, எல்லா பிரச்சனைகளையும் நான் பொறுப்பெடுக்குகிறேன் என்பதாக அல்லாஹ் பேசுகிறான். வயர்ஸுகுஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், நிறையாத புறத்திலிருந்து அவருக்கு நான் ரிஸ்க் அளிக்குகிறேன். ஒமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், அவர் என் மீது நம்பிக்கை வைக்கிறார், எனவே அவரை நான் பொறுப்பெடுக்குகிறேன் என்பதாக. எனவே கண்ணியமானவர்களே, வாழக்கூடிய காலம் கொஞ்ச காலம், அந்த காலத்தில் அல்லாஹ்வை பயந்து தக்வாவுடன் வாழக்கூடிய அடியார்களாக அல்லாஹ் எம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அலிய்யில் ذات عظيم الصفات سميع السمات كبير الشأن جليل القدر رفيع الذكر مطاع الأمر جليل البرهان فخيم الاسم عزيز العلم وسيع الحلم كثير الغفران جميل الثناء جزيل العطاء مجيب الدعاء عميم الإحسان. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد المبعوث إلى الأسود والأحمر المنعوت بشرح الصدر ورفع الذكر وصلى الله عليه وعلى آله وأصحابه الذين هم خلاصة الأرض الأربعة وخير الخلائق بعد الأنبياء. أما بعد، وحدوا الله فإن التوحيد رأس الطاعات، واتقوا الله فإن التقوى ملاك الحسنات، وعليكم بالسنة فإن السنة تهدي إلى الإطاعة، ومن أطاع الله ورسوله فقد نشد واهتدى. وإياكم والبدع فإن البدعة تهدي إلى المعصية، ومن يعص الله ورسوله فقد ضل وغوى. وعليكم بالإحسان فإن الله يحب المحسنين. أعوذ بالله من الشيطان الرجيم. وقال ربكم ادعوني أستجب لكم إن الذين يستكبرون عن عبادتي سيدخلون جهنم داخرين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز والفرقان المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على محمد وأزواجه وذرياته
وبركاته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاء علي، وفاطمة سيدة نساء أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة وباطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم وبحبي أحبهم، ومن أبغضهم وببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك سميع قريب مجيب الدعوات. اللهم احفظ أموال المسلمين في فلسطين، اللهم احفظ بلاد المسلمين في فلسطين، اللهم احفظ مساجد المسلمين في فلسطين، اللهم احفظ مراكز المسلمين في فلسطين، اللهم احفظ صغار المسلمين في فلسطين. بارك الله لنا ولكم بالقرآن العظيم، ونفعنا وإياكم بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا، أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. قيموا الصلاة.